Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 809 பார்ட் 1. ஓபன் பண்ண அந்த அண்டா சைஸ் குண்டாவாயான பிக் மாமா காட்டுறாங்க. அவளுக்கு நம்ம கிராக்கரை லூஃபி அடிச்சு தெரிய விட்டாங்கிற மேட்ரு தெரிஞ்ச உடனே பயங்கரமா காண்டாயிட்டா. அந்த டைம் அவளுக்குள்ள இருந்து வெளியான ஹாக்கியாலேயே சுத்தி இருக்கவங்க எல்லாம் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவானுங்க. இன்ஃபர்மேஷனை சொல்ல வந்து தப்பாடா, ஸ்டார் ஹேட்டு உனக்கு இருக்குறா வேட்டுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க லூஃபியை காட்டுறாங்க. பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அவன் தான் சஞ்சய் கிட்ட தெளிவா சொல்லிட்டானே, மகனே நீ வர்ற வரைக்கும் நான் இங்கதான் உட்கார்ந்து இருப்பேன், இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு. அங்கேயே முடியாம மூச்சு வாங்கிட்டே பட்டுக்கிட்டான். நமிக்கும் வேற வழி இல்லையே, இவன் கூட தானே இருந்தாவணும். சஞ்சய் போயிட்டானேன்னு ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்துருப்பான். லூஃபி கிட்ட நிஜமாவே நீ இங்கதான் இருக்க போறியா? நம்ம இருக்கிறது நம்ம கப்பலா இருந்தா பரவாயில்ல, எனிமியோட ஏரியா, சும்மா சாணி மாதிரி பிதிக்கிடுவாங்க, அதனால போலான்னு சொன்னா இல்ல நான் இங்கே வெயிட் பண்றேன். பவுண்ட் என்ன சொல்லியிருப்பான், ஸ்வீட் ஜென்ரல்ல ஒருத்தனை இதுக்கு முன்னாடி ஒருத்தன் காலி பண்ணதுக்காக தான் பிக் மாம் கொலவெறியில வந்து கண் நிமைக்கும் நேரத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிருக்கான். இப்ப நம்ம பையன் ஸ்வீட் ஜென்ரல் கிராக்கரை காலி பண்ணியிருக்கான். சோ அப்படிங்கும் போது கண்டிப்பா அவ வருவா. அப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டா லூஃபிக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவன் நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியே தீருவேன், எங்கேயும் அசைய மாட்டேன்பா. மொத்தத்துல இதுக்கப்புறம் ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குன்னு வைங்க. பாவம் அந்த கிங்பம் பெரிய பிஸ்தான்னு சொல்லி சுத்திட்டு இருந்துச்சு. அதோட மண்டையில பாதிய வேற வெட்டிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கும். அந்த டைமுங்கும் போது திடீர்னு ஹோல் கேக் சாட்டுல டார்க் கிளவுட் உருவாகுமா. அதை பார்த்துட்டு கிங்பம் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது பிக் மாமோட ஏரியா. அந்த இடத்துல அப்படி ஆகுதுன்னா அவ செம்ம காலில் இருக்கான்னு அப்படியே நடுங்குவான். அதுவும் அந்த கிளவுட் உருவாகிறத பார்த்துட்டு நம்ம நம்பியே நடுங்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா ஒத்தாளால இவ்வளவு பவர்ஃபுல்லான கிளவுட் எல்லாம் உருவாக்க முடியாது. ஆனா அவ உருவாக்குறா. ஏன்னா அவளோட கண்ட்ரோல்ல தானே வெதர் எலிமெண்ட்ஸே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவ கடுப்பானா யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்ப கடுப்பாயிட்டா, இனிமேட்டு ரொம்ப கஷ்டம் தான். அப்படியே அந்த மொத்த தீவையுமே அந்த கருப்பான கிளவுடு சூழ்ந்துரும். அண்ட் அது மட்டும் இல்லாம காத்தும் பயங்கர ஃபோர்ஸ் அடிக்குது. சுத்தி இருக்க கடலோட நிலைமையும் சரியில்லை, அந்த ஊரோட மக்கள் நிலைமையும் சரியில்லை. என்னடானா அந்த ப்ரொமீத்தியஸும் ஜூஸும் மேல செம்ம கான்ல அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னாலே நிலைமை ரொம்ப மோசம்னு அர்த்தம். இங்க இவனுங்க வேற வண்டியில வந்துட்டு இருந்தானுங்களே, அவனுக்குமே ஒண்ணும் புரியல. நம்ம பையன் சஞ்சய் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பாட்டுக்கு சோகமா வருவான். ஏன்னா பண்ணி வச்சிருக்க வேலை அப்படி. அப்ப அந்த பிக் மாமோட கேசல் டோர் ஓபன் ஆகும். ரைட்டு, அவ தான் கிளம்பி வரான்னு பார்த்தேன், ஆனா அதான் இல்ல. அவளோட பசங்க பொண்ணுங்க மிலிட்டரி போர்ஸ்னு ஏகப்பட்ட பேர் லூஃபியை காலி பண்றதுக்காக கொலவெறியோட நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா கரெக்டா இந்த ஜெர்மா ஆளுங்க இப்படி போக பிக் மாமோட ஆர்மி ஆளுங்க எல்லாம் அப்படிக்கா இருந்து இப்படிக்கா போவாங்க. என்ன இத்தனை பேர் இருக்காங்க, ஒருவேளை ஸ்டார் ஹேட்டை கொல்ல போறாங்களோ, இருந்தாலும் இருக்கும்னு சொல்லி சஞ்சயோட பிரதர்ஸ் அங்க கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம சஞ்சிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா பையன் ஆல்ரெடி சஞ்சி கிட்ட காட்டுத்தனமா அடி வாங்கியிருக்கான். இனி இத்தனை பேர் சண்டைக்கு போனாங்கன்னா பாவம் என்ன பண்ணுவான். அட ஒரு 10-20 பேர்னா பரவாயில்ல, பயங்கரமான ஒரு பெரிய படையே கிளப்பிக்கிட்டு நிக்குது. சஞ்சய் எல்லாம் ஆடி போயிடுவான். கொஞ்சம் மேல துணியை போட்டு மூக்கு புடைச்சுக்கிட்டு வெளியே நிக்குதே, இவன் தான் பாபின் த டிஸ்போசர். கழுத்துல காலை வச்சு மிதிச்ச மாதிரி இருக்காளே, இவ தான் மண்டே. இந்த கிறுக்கு பையில நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னு வைங்க. சிவப்பு மூக்கக்காரன் மோண்ட் இருக்காளே பிங்க் மண்டே, இவ பேரு கேலட். இந்த வெள்ள மூஞ்சொலிக்கு பேரு ஒபேரா. அப்படி எப்படின்னு பிக்மாமோட பசங்க பொண்ணுங்கன்னு இன்னும் ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான ஆளுல கூப்பிட்டுக்கிட்டு நேரா போடி நிறையா நம்ம லூஃபியை போட்டு தலதான் போயிட்டு இருக்கானுங்க. இது தெரிஞ்ச சஞ்சய்க்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த கிறுக்கு பையன் நான் உன்னை விட மாட்டேன், உன்னை தேடி வந்துகிட்டே தான் இருப்பேன்னு சொன்னா பரவாயில்ல, நீ வர வரைக்கும் இங்க தான் இருப்பேன், அதுவும் சோறு தண்ணி திங்க மாட்டேன், நீ தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு வேற வாக்கு கொடுத்துட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா வாக்கு மாற மாட்டான்னு இவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அவனோட பிரதர்ஸ் அவன்லாம் அங்க இருக்க மாட்டான்ப்பா, அந்த அளவுக்கு அவன் முட்டாள் கேப்டனா இருப்பான். இப்ப வர பெட்டாலியன்ஸை பார்த்தாலே போதும் 90 மைல் வேகத்துல திருச்சடிச்சு ஓட போறான். மாட்டேனா சங்கு கன்ஃபார்மும் பானுங்க. சஞ்சய்க்கு தான் நல்லா தெரியுமே, அவன் போக மாட்டானே. திருப்பியும் இவன் இறங்கி போக முடியாது, போனா தண்டனக்கா தான். சோ என்ன பண்றதுன்னு அவனுக்கு சுத்தமா தெரியல. அதே நேரம் மழை நல்லா சோன்னு பேய ஆரம்பிச்சிடும். நமி உடனே அந்த தண்ணியை பிடிச்சி நக்கி பார்த்தா அது மழை தண்ணியில சிரப். உடனே லூஃபி திரும்பி பட்டுக்குவான். ஏன்னா தெரியாம கூட அவன் வாய்க்குள்ள எதுவும் போயிடக்கூடாதுன்னு. கஞ்சி சமைச்சு கொண்டு வராம அவன் திங்க மாட்டேன்னு அடிச்சு சொல்லிடுவான். நமியாலையும் எதுவும் பண்ண முடியல, சரி ரைட்டு விட்டுருவா. அதே நேரம் இங்க ஜெர்மா 66 ஒரு வழியா பிக்மாமோட கோட்டைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. டமகோ தான் வெல்கம் பண்ணுவான். வெல்கம் எல்லாம் நல்லா தடபுடலா தான் இருக்கும். பிக்மாம் உங்களுக்காண்டி வெயிட் பண்றாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கொடையெல்லாம் புடிச்சு கூட்டு போவானுங்க. அட அந்த கொடைகளுக்கு தான் உயிர் இருக்கு, அதிலே வந்து நின்னுக்குன்னு வைங்க. யோன்ஜிக்கு இங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டா தான் இருக்குது. ஏன்னா செஸ்ல வர பீசஸ் மாதிரியே சோல்ஜர்ஸ் இருப்பானுங்க. இதுல நல்ல விஷயம் என்னன்னா இங்க இருக்க எல்லாருமே இவங்க கூட ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டு தாக்க வேண்டியதான். அந்த ஸ்டார் ஹேட் பைல அட்டாக் பண்றதுக்கு கூட ஒரு பெரிய மிலிட்டரி ஃபோர்ஸ் போச்சு. அதுல என்ன கொஞ்ச நஞ்ச வேற இருந்தாங்க, ஒரு ஊரே திரண்டு போச்சு. அந்த மிலிட்டரி ஃபோர்ஸும் கண்டிப்பா இவங்க மிலிட்டரி ஃபோர்ஸுக்காண்டி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நல்லா தேவைப்படுவாங்க. அதனால எதுக்கு வேணாலும் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த வருஷமா டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. மெயின் அந்த வின்ஸ்மோக் ஜட்ஜுக்கு தான் செம ஹாப்பி. ஏன்னா அவனோட பல நாள் ஆசை நிறைவேற போகுது, எல்லாத்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாம தட்டி தூக்குறோம் அப்படின்ட்டு நேரா கோட்டைக்குள்ள போவானுங்க. இதுக்கப்புறம் லூஃபி அந்த ஆர்மி கிட்ட இருந்து தப்பிச்சானா பிக்மாம் நம்ம லூஃபியை என்னென்னலாம் படாத பாடு படுத்துனாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.